நமது பாரத பிரதமர் வாயிலே வட சொல்றது. அவர் பேசுற இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் மறந்துடுவான். சுத்தமான பட்லர் இங்கிலீஷ். வெரி வெரி வர்ஸ்ட் தேன் பட்லர் இங்கிலீஷ். அந்த மேடையில கூட்டணி கட்சி தலைவர் காணதான். லெட்டர் பேட் கட்சி, விசிட்டிங் கார்டு கட்சி, துண்டு கட்சி, டஸ்ட்பின் கட்சி, காவா கட்சி, அவனே தலைவன், அவனே தொண்டன், ஜாதி கட்சின்னு பேர் வச்சு இருப்பான். அவன் மட்டும்தான் இருப்பான். பேரு சொல்ற மாதிரி ஒரு பெரிய திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் மோடி கொடுக்கல. உனக்கு குடும்பம் இல்ல, பொண்டாட்டி விட்ட, சன்னியாசம் எடுத்துட்ட, உனக்கு புள்ள குட்டி கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. பொண்டாட்டி இருந்தாதான் குடும்பம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நரேந்திர மோடி அவர்களுக்கு பொண்டாட்டி கல்யாணம் பண்ண புதுசுல விட்டாரு. நாங்கெல்லாம் ஒரு குடும்பம், அதனால இது குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி, தமிழ்நாடு எங்க குடும்பம். ஊழலை பத்தி பேசுகிற மோடி, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ கேடி, அரசியலே நீ ஒரு பேடி, பல மாநிலங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு நீ ஒரு ரவுடி. எனவே யார மிரட்டுற? நாங்க எடப்பாடி பழனிசாமியா? மோடி ஹரிச்சந்திரன் எடப்பாடி பழனிசாமி கேடி தானே, திருடம் தானே, பிராடு தானே, பலகாரம் தானே. ஏன் எடப்பாடி ரெய்டு போல? ஏன் புதுக்கோட்டை விஜயபாஸ்கரோட ரெய்டு போல? அதிமுக காலி பண்ணும். அவங்க உன்னை மிரட்டி கூட்டணி சேர்த்துனாங்க. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு 3 நாட்களுக்கு முன்பு திருச்சி மாநகரத்தில் என்டிஏ அதிமுக பிஜேபியினுடைய திருட்டு கூட்டணி, கள்ள கூட்டணி, அடிமை கூட்டணி ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் முன்னிட்டு ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் நமது பாரத பிரதமர் வாயிலே வட சொல்றது நரேந்திர மோடிஜி வந்தார். நரேந்திர மோடிஜி வந்தாருங்க. ராணுவ ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினார். ராணுவ ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினார். அங்க அவர் பேசுறது, திருச்சியில பேசுறது நீங்க எல்லாம் சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க, மீடியால பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. நான் பலமுறை என்னுடைய பதிவுகள்ல பதிவு செஞ்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பிஜேபி நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு நரேந்திர மோடி, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை இங்கிலீஷ்ல பேச வேணாம்னு சொல்லு. ஆட்டோ ஓட்டுறவங்க கூட திருச்சியில இங்கிலீஷ் நல்லா பேசுவான். திருச்சி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மலைக்கோட்டை மாநகரம், காவேரி நதிக்கரை திருச்சி. ஒரு வகையில மதுரை மாதிரி திருச்சி கூட ஒரு தூங்கா நகரம் தான். ஏன்னா சென்டர் ஆஃப் த ஸ்டேட் அது திருச்சி என்ற. அங்க எல்லா மொழி பேசுவாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து போவாங்க. ஒரு ஆன்மீக மண் திருச்சி. காவேரி தாய் அந்த மண், அந்த வழியா தான் டெல்டா மாவட்டத்துக்கு போகுது. அவரு நரேந்திர மோடி என்ன படிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹிஸ் குவாலிஃபிகேஷன். நரேந்திர மோடி குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியல. அவர் பேசுற இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் மறந்துடுவான். சுத்தமான பட்லர் இங்கிலீஷ். நரேந்திர மோடி பேசுறது பட்லர் இங்கிலீஷ். வெரி வெரி வர்ஸ்ட் தேன் பட்லர் இங்கிலீஷ். மோடி இங்கிலீஷ் இஸ் வெரி வெரி வர்ஸ்ட் தேன் பட்லர் இங்கிலீஷ். லாட் ஆஃப் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். nasty rubbish English, Modi English. So better, our Prime Minister Narendra Modi ji, you speak in Hindi itself. You speak in Hindi. There are many more translators in our Tamil Nadu. That too in your BJP party. If you speak in Hindi, they will translate in Tamil. இப்பதான் பூரா ஹிந்திக்காரன் தான் இருக்கிறான் தமிழ்நாடு போற. அந்த இங்கிலீஷ்ல ஒண்ணு பேசி, அப்பா சாமி, இதுல வர திருக்குறள் சொல்றதுன்னா, பாரதியார் கவிதை சொல்றதுன்னா, தமிழ் புராணங்கள் சொல்றதுன்னா ஒண்ணு போடுறான். அந்த தமிழ்கார் ஓட்டு வாங்கணும், தமிழர் ஓட்டு வாங்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கூட்டத்தை பாத்தீங்களா? திருச்சி மாநாடு வந்து கிண்டல் பண்றானுங்க. யாரு? பிஜேபி இருக்கிற பரதேசி பசங்க, ஏடிஎம்கே காரணங்க. அந்த மேடையில் உட்காந்து நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள்னு, அந்த மேடையில கூட்டணி கட்சி தலைவர் காணந்தாங்க. லெட்டர் பேட் கட்சி, விசிட்டிங் கார்டு கட்சி, துண்டு கட்சி, டஸ்ட்பின் கட்சி, காவா கட்சி, அவனே தலைவன், அவனே தொண்டன், ஜாதி கட்சின்னு பேர் வச்சு இருப்பான். அவன் மட்டும்தான் இருப்பான். அவன் ஜாதிகாரன் கூட ஒருத்தவங்க இருக்க மாட்டான். டிரைவர் கூட அவன் ஜாதிகாரன் இருக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஆட்களை கூட்டின்னு வந்து மேல உட்கார வச்சு பெரிய கூட்டணி, அங்க கூட்டணின்னு காமிச்சு ஒரு கூட்டம் நடக்கும். அதுல மோடி பேசின அப்படி என்னென்ன பேசுறாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் 10,000 கோடி கொடுத்தேன், 10,000 கோடி கொடுத்தேன், 10,000 கோடி கொடுத்தேன், 10,000 கோடி கொடுத்தேன்னு சொல்லி அங்க மோடி பேசிட்டு, இது ஒரு குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி மோடி சொன்னது. திருச்சியில எப்ப மோடி பேசுறது, இது ஒரு குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி, இதுக்கு குடும்பம் இருக்குது, குடும்பம் கதனா
மோடிஜி உனக்கு குடும்பம் இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? மோடிக்கு குடும்பம் கிடையாது. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா அந்த அம்மா கூட குடும்பம் நடத்தல. புள்ள குட்டி பொறக்கல. அவர் சன்னியாசம் எடுத்துட்டார். சன்னியாசி துறவி ஆயிட்டார். ஆமா. சன்னியாசி எடுத்து அவர் துறவி ஆயிட்டார். துறவி ஆகி ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்துட்டார். ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல கூட்டி பெருகிட்டு இருந்தாரு. அப்புறமா அத்வானி கிட்ட எடுபடி வேலைக்கு போனாரு. அப்புறம் அத்வானியே காலி பண்ணார். 2000 எடப்பாடி பழனிசாமி, நரேந்திர மோடி. அத்வானி கும்பிட்டா கூட கவனிக்காம போற இடத்துக்கு வந்துட்டார். யாரு? மோடி. மோடி வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டார். அவரு வந்து 3வது முறை பாரத பிரதமர். 3ஆம் முறை பாரத பிரதமர். நான் அத்தை பண்ணேன், இத்த பண்ணேன்னு எல்லாம் சொன்னார். பேரு சொல்ற மாதிரி ஒரு பெரிய திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் மோடி கொடுக்கல. தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு ஒரு ஆயா ஒண்ணு ஊர்கா மாமி, உலகாளிங்க உள்ளூர் கேள்வி, அதே திருச்சிக்காதான் நினைக்கிறேன். அங்கதான் படிச்சுச்சு அந்த அம்மா. நிர்மலா சீதாராமன் மாமி. அது ₹1 கொடுக்கறது இல்ல தமிழ்நாட்டுக்கு. வாங்குற ஜிஎஸ்டி பணத்தை கூட திருப்பி கொடுக்கறது இல்ல. தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு பேசின ஒரு புனிதமான ஒரு பெண்மணி, சாரி ஒரு கேள்வி. எங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல. ஆனா வாய்ஸ் அவடால் மட்டும் மோடிக்கு குறையவே கிடையாது. அவர் பாட்டுக்கு எதனா ஒண்ணு பேசுறது. பேசிட்டு மோடி என்ன சொல்றாரு? ஒரு குடும்ப கட்சி, குடும்ப கட்சி. அதான் நான் சொல்லிட்டுறேன். உனக்கு குடும்பம் இல்ல, பொண்டாட்டி விட்ட, சன்னியாசம் எடுத்துட்ட, உனக்கு புள்ள குட்டி கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கக்கூடாதா? நான் இன்னொன்னு கேட்கிறேன், மோடியும் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன். இது ஒரு குடும்ப கட்சி, குடும்ப ஆச்சுன்னா அப்ப நீங்க எல்லாம் என்ன புறம்போக்குங்களா? அப்ப உங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்லையா? அப்ப நீங்க ஒரு பொண்டாட்டி இருந்தாதான் குடும்பம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நரேந்திர மோடி அவர்களுக்கு பொண்டாட்டி கல்யாணம் பண்ண புதுசுல விட்டாரு. என்ன சொல்றது? கல்யாணம் ஆகி பொண்டாட்டி கூட வாழ்ந்தாதான் குடும்பஸ்தம் இல்ல. மோடி கூட போறது அண்ணன் தம்பிக்கு இருப்பாங்க இல்ல, மோடி கூட போறது அக்கா தங்கச்சி இருப்பாங்க இல்ல, மோடிக்கு பெரியப்பன், சித்தப்பன், மாமா, மச்சான், பங்காளி, ஒண்ணு விட்ட உறவு, சம்பந்திங்கோ, இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கான் இல்ல. எதுவுமே இல்லையா மோடிய? எதனா கோயில் ஹாஸ்பிட்டல் இருந்து, பஸ் ஸ்டாண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து, ரயில்வே ஸ்டேஷன் பண்ணதான் மோடி எடுத்துன்னு வந்தாங்க. அவருக்கு ஒரு அப்பா அம்மா இருக்குது, ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவர் தான். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம விமர்சனம் பண்ண தேவையில்லை. குடும்பம்னு சொல்றாரு. அதனால சொல்ல எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு மேன். இந்த திமுகவே ஒரு குடும்ப கட்சி. திமுக இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிகள், கட்சிக்காரர்கள், நாங்கெல்லாம் ஒரு குடும்பம். அதனால எங்க குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி. தமிழ்நாடு எங்க குடும்பம். தமிழ்நாடு எங்க குடும்பம். அந்த குடும்ப தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின், தேச தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதை வந்து இவங்க விமர்சனம் பண்ணி ஊழல் குற்றச்சாட்டை பத்தி மோடி பேசுகிறார திருச்சி மண்ணிலே, அதை பேசுவதற்கும் மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் பலமுறை இதே மைச்சென்னை திருச்சியில பேசியிருக்கிறேன். 7 லட்சம் கோடி காணாம போயிடுச்சு. ரிசர்வ் பேங்க்ல பிரிண்ட் பண்றோம், பணத்தை கணக்காட்டுறோம், எவ்வளவு பணம் பிரிண்ட் பண்றோம் கணக்காட்டணும், கணக்காட்டிட்டோம். ஆனா 7 லட்சம் கோடி என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே திருட்டான் மோடி குரூப்ஸ். முகந்திரா துறைமுகம் ஊழலை பத்தி பேசுகிற மோடி, ஊழலை பத்தி பேசுகிற மோடி. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ கேடி, அரசிலே நீ ஒரு பேடி, பல மாநிலங்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு நீ ஒரு ரவுடி. ஊழலை பற்றி பேசுகிற மோடியை கேட்கிறேன். கேட்கலாம், இது போய் என்ன மோடியே நம்ம கேட்கலாமே, என்ன போய் நான் முடியாது கும்புறேன். என்ன நானே பெருமைப்படுத்தினாதான் நான் மத்தவன் என்ன பெருமை பேசுவான். நான் மோடியே கேட்கிறேன். ஊழலை பத்தி பேசுகிறாயே, அந்த ரிசர்வ் பேங்க்ல நிர்மலா சீதாராமன், உலகழகி, உள்ளூர் கழிவி, ஊர்கா மாமி, ரிசர்வ் பேங்க்ல 7 லட்சம் கோடி காணாம போச்சு. அந்த பணம் எங்கயா? இதை முதல்ல வெளியே சொன்னவர் யாருன்னு கேட்டா திரு ராகுல் காந்தி தான் அதை வந்து வெளியே கொண்டு வந்தார். இதை நம்ம எம்பிகளா கூட பேசியிருக்காங்க. இதே நம்ம எம்பிகளா கூட பேசியிருக்காங்க. அடுத்து முகந்திரா துறைமுகத்துல போதைப் பொருட்கள் மோர் தென் 1 lakh crore, 1 லட்சம் கோடிக்கும் மேல இருக்கும். போதை பொருட்களே காணாம போயிடுச்சு. முகந்திரா துறைமுகத்துல போதை பொருட்களே காணாம போயிடுச்சு. கொக்கைனு, ஹரைனு, என்னன்னோ சொல்றாங்க, பிரவுன் சுகரு, இன்னென்னவோ. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட். சும்மா கடுகளவு இருக்கிறது 50,000, 60,000, 1 லட்சம் ரூபாய் சொல்லுவான். அந்த மாதிரி போதைப் பொருட்கள் முகந்திரா துறைமுகத்துல வந்து இறங்குது. யாருன்னு கேட்டா மோடியினுடைய ஓனர், அதானிக்கு சொந்தமான முகந்திரா துறைமுகம் அங்க வருது. அங்க ஆக்சுவலி ஒரு போதைப் பொருட்களை கண்டுபிடிச்சா நார்த்தட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு, நார்த்தட்டிக் டிபார்ட்மெண்ட்
அந்த கடல்ல இருக்கிற அந்த கடற்படை வீரர்கள், அந்த நேவி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், பெரிய பெரிய அதிகாரிகள் முன்னிலையில பத்திரிகையாளர் முன்பு அந்த போதைப் பொருட்களை எரிச்சு சாம்பலாக்கி கடல்ல கரைச்சிருவாங்க. ஆனா இங்க முகந்திரா துறைமுகத்தில் பிஜேபி ஆட்சியில் கண்டெடுக்கப்பட்ட 1,00,000 கோடியோ பல லட்சம் கோடிக்கு மேல அந்த போதைப் பொருட்கள் காணாம போயிடுச்சுன்னா இது இந்த பிஜேபி திருட்டு பசங்க, மோடி குரூப், கேடி குரூப்ஸ், அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், போலி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அமித்ஷா, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்தியா பூரா சப்ளை பண்ணி வியாபாரம் பண்ணிட்டான். 1,00,000 கோடின்றது பல லட்சம் கோடி ஆக்கிட்டான். போதைப் பொருட்களை விற்கிறதுக்கு ஒருத்தன் 3வது பேர் ஆட்சியில் இருக்கான். இவன் வந்து ஊழலை பத்தி பேசுறான். அடுத்து என்னன்னா இந்த மண்ணில் இருக்கிற ஒரு மந்திரி வேலை வாங்கி தரேன்னு ஊழல் பண்ணிட்டாருன்றாங்க. யார சொல்றாங்க? நானே ஓப்பனா சொல்றேன். மலைக்கோட்டை சிங்கம், காவிரி நதிக்கரை நாயகன், திருச்சியின் எழுச்சி, கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர், நல்ல மனிதர், தாய் உள்ளம் படித்தவர், குழந்தை உள்ளம் படித்தவர், வெள்ளை மனதிற்கு சொந்தக்காரர், எங்கள் மாண்புமிகு கழக முதன்மை செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே நேரு சொல்றாங்க. அதை வந்து இவங்க அண்ணன் கே நேரு மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அண்ணன் கே நேரு அவர்களே அண்ணா அறிவாலயத்தில் அண்ணன் கே நேரு அவர்களும் இவர்கள் யார் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாரோ மிகுந்த மரியாதைக்குரிய அனைவருக்கும் தாய்ப்பார்வையாக இருக்கக்கூடிய தாய்ப்பாசத்தோடு பழைய எங்கள் மலைக்கோட்டை சிங்கமன்னன் கே நேரு அறிவாலயத்துல பிரஸ் மீட் இருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டு வச்சுட்டாலே பயந்து போவாங்க. என்னடா பண்றது? அண்ணன் கே நேரு, மாண்புமிகு அண்ணன் கே நேருகளும் கழக அமைப்பு செயலாளர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி அவர்களும் பிரஸ் மீட் வச்சு என் மீது இந்த ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு ஆதாரம் என்ன எவிடன்ஸ் இருக்கு? நீ கேஸ் ஃபைல் பண்றியா? கோர்ட்டு கூப்பிடுறியா? இந்த வழக்கை நீதிமன்றத்தில் நான் சந்திக்க தயார். நான் குற்றமற்றவன். நான் தலைவர் தளபதி ஸ்டாலின் தொண்டன். கலைஞரிடத்தில் அரசியல் கற்றுக்கொண்டவன். மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம். நான் நீதிமன்றத்துக்கு வருகிறேன் என்று மகனோடு சொன்னார் எங்கள் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் கே நேரு. தலைவர் தளபதி எப்படி அரசியல் தூய்மையானவரோ, எப்படி தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும் பொதுவாளில் தூசிப்படாத ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தளபதியோ, அப்படி தலைவர் தளபதி வழியில் இன்னைக்கு அமைச்சராக, இன்னைக்கு முதன்மை செயலராக கழகப்பணி மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற எங்கள் மலைக்கோட்டை சிங்கமன்னன் கே நேரு அவர்கள் கூட ஒரு பரிசுத்தமானவர். தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும் பொதுவாளில் தூசிப்படாதவர். கே நேரு சொன்ன என்பது வழக்கு போடும். கட்சி சார்பான ஆளுந்தூர் பாரதி சொன்னார், வழக்கு போடு. ஐ எம் an advocate, senior advocate. We are ready to face this case in court. நான் குற்றமற்றவன். ஏன்? முதலமைச்சர் தலைவர் தளபதி 2026 நடைபெற இருக்கிற சட்டமன்ற 2026 பொதுத் தேர்தலில் மீண்டும் 200க்கும் மேற்பட்ட திமுக கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2வது முறை பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் மதுரையில் நடைபெற்ற வாக்காளர்கள் மாநாட்டிலே பேசினார். எங்கள் மீது ஊழல் குற்றம் சாட்டார். அண்ணன் நேரு, மலைக்கோட்டை சிங்கமன்னன், காவிரி நதிக்கரை நாயகன் அண்ணன் நேரு அமர்ந்து கொண்டிருக்கார். நேரு பார்த்து சொன்னார், ஊழல் குற்றச்சாட்டு கை நீட்டு, ஊழல் செய்திருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரு, அதை திமுக சந்திக்கும் என்று சொன்னார். யாரும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்றேன்? திமுக சந்தி. ஏன் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், மோடி அவர்களே நான் ஈடியும் பார்ப்பேன், மோடியும் பார்ப்பேன், எல்லா கேடிகளும் பார்ப்பேன். எனவே யார மிரட்டுற? நாங்க எடப்பாடி பழனிசாமியா? மோடி, மிஸ்டர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திரா மோடிஜி, இதை பார்த்தெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க எடப்பாடி பழனிசாமியா? வடநாடு கொலை வழக்கு, கொள்ள வழக்கு, ஊழல் வழக்கு உடனே எங்க தூக்கி தீகா ஜெயில போட்டுருவாங்களோ, எங்க ரெய்டு போட்டு வந்துருவாங்கன்னு சொல்லி உன் காலில் விழுந்து கூட்ட அடிமையா இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? திமுகவை நரேந்திர மோடி திருச்சி பொதுக்கூட்டத்தில் மிரட்டிட்டு போறீங்க. எல்லா கொள்ளடிக்கிற பொண்ணும் ஒரு குடும்பத்துக்கு போதும். நீ என்ன விளக்கு பிடிச்சா நரேந்திர மோடி? எல்லாரும் ஊழல் பண்ணாங்கன்றத நீ நரேந்திர மோடி என்ன விளக்கு பிடிச்சியா? எல்லா அமைச்சரும் ஊழல் பண்ணி எங்க தலைவர் தளபதி வீட்டுல கொடுத்தாங்க, அண்ணன் உதயா வீட்டுல கொடுத்தாங்கன்னு பேசுறேன். நீ என்ன விளக்கு பிடிச்சாயா? நீ பாத்தியா? பிஜேபி திருட்டு பசங்க, கேப் மாதிரி பசங்க, முள்ள மாதிரி பசங்க, உச்சோலி பசங்க, பேமானிங்கோ, ஜாடு மாடு மாடுகள், நக்காடி பசங்க, களவாணி பசங்க. நீங்க பிஜேபி காரு கொலை பண்றவ, கற்பழிக்கிறவ, அரையினு, கஞ்சா, கொக்கைனு, பிரவுன் சுகரு, போதைப் பொருட்கள், திருடுறவ, பொம்மணிகளை கற்பழிக்கிறவ, ரவுடித்தனம் பண்றவன், மாமூல் வசூல் பண்றவன், கொலகார, இத்தனை பேர் எங்கடா பிஜேபி. எங்க திமுக பத்தி சொல்றேன், எங்க திமுக பார்த்து நீ சொல்ற. எனவே இதெல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு நாங்க எடப்பாடி பழனிசாமி கிடையாது. எடப்பாடி பயந்துட்டார்.
அதனால உங்கள்கிட்ட அடிமையா கிடக்கிறார். அந்த புறம்போக்கத்தரான் பார் பாட்டாளி கட்சி தலைவர், அந்த பொலிட்டிக்கல் ஃப்ராட் பொலிட்டிஷியன் அன்புமணி, அவன் என்னடான்னா அவன் வந்து மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணதுல அவன் திருட்டு பையன். அவன் உங்கள்கிட்ட மாட்டிக்கணும். இந்தூர் நீதிமன்றத்தை வழக்கு, சிபிஐ நீதிமன்றத்தை வழக்கு அவன் மேல இருக்குது. அதனால அவங்ககிட்ட அடிமையா கிடக்கணும். இப்படி எல்லாரும் உங்கள்கிட்ட அடிமையா கிடனா எல்லாரும் மிரட்டுற. இன்னும் யார் வீட்டுக்கு ரைடுக்கு போல திமுக நான் ரைடுக்கு வர, திமுக அமைச்சர் ரைடுக்கு வந்து, நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு ரைடு வந்து, திமுகவினர் வீட்டுக்கெல்லாம் ரைடுக்கு வந்து, தலைவர் தளபதிக்கு நண்பர்கள் திமுக நெருக்கமான வீட்டுக்கெல்லாம் ரைடுக்கு போன, அதிகாரியோட ரைடு போன, என்ன கிடைச்சிச்சு உனக்கு? ஏன் எடப்பாடி பழனிசாமி ரைடுக்கு போன? அவரும் அவ்வளவு உத்தமரா? எடப்பாடி பழனிசாமி உத்தமரா? இயேசு புத்தர் காந்தியா? அவர்னா ஹரிச்சந்திரரா? பொய்யே பேசாத உண்மை பேசுறதுனால கடைசியில நாட்டையும் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து, பொண்டாட்டியும் ஒருத்தன்கிட்ட பொண்டாட்டியும் பொய் பேசாம உண்மை பேசுறதுனால பொண்டாட்டியும் ஒரு இடத்துல வந்துட்டு வித்துட்டாரு. எனக்கு சொன்ன வாக்க காப்பாத்துறதுக்கு. புள்ள ஒரு இடத்துக்கு போயிட்டான், பொண்டாட்டி ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, எல்லாம் போய் கடைசியில சுடுகாட்டுல புள்ளனுடைய பணத்தை கூட இறக்கிட்டு பணம் கொடுக்கலன்னா புள்ளினுடைய பணத்தை விசிறட்டிடுவார் ஹரிச்சந்திரன். அப்படி ஹரிச்சந்திரன் எடப்பாடி பழனிசாமி கேடி தானே, அத்திரடம் தானே, பிராடு தானே, பலகாரம் தானே. ஏன் எடப்பாடி ரைடு போல? ஏன் புதுக்கோட்டை விஜயபாஸ்கரோட ரைடு போல? அக்கூஸ் ரூம்ல கழிவறையில யூஸ் பண்ற பெனாயில், ப்ளீச்சிங் பவுடர், தொடம கட்டியில ஊழல் பண்ண வேலுமணி வீட்டுக்கு ரைடுக்கு போல 100 பொம்பளைகளை கற்பழிச்சானே, 100 பெண்களை பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் அவன் மீது நடவடிக்கை எடுக்கல, கரூர் விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை இல்ல, அந்த உதயகுமார் ஒரு பொறம்போக்கத்தர் பையன் அவன் மீது நடவடிக்கை எடுக்கல, பால்ல ஊழல் பண்ண வோடோபோன் அச்சுடா ராஜேந்திர பாலாஜி அவன் மேலேயே நடவடிக்கை எடுக்கல, KP முனுசாமி மீது நடவடிக்கை எடுக்கல, திருப்பத்தூருடைய வீரமணி ஏன் அந்த ஆளுமே நடவடிக்கை எடுக்கல? இப்ப நான் பட்டியல் போட்டேன் வட்டா போக்சோ சட்டத்தை ஏன் அந்த மைண்டோட ஜெயக்குமார் அரெஸ்ட் பண்ணல? பேச வைக்கிறியா? இவனுக்கெல்லாம் யோகியோ, திமுக அயோக்கியனா? மோடியை கேக்குறேன், ஏயா நீ அவன் தப்பு பண்ணா அவன் ஃபைல டேபிள் வச்சுன்னு யார் வீட்டுக்கு ரைடு விடாம அவனை மிரட்டி கூட்டணி சேர்த்துக்குன்னு இன்னைக்கு நீ வந்து திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டை சொல்றியா? இந்த சட்டமன்ற தேர்தலில் மோடியினுடைய பேடி அரசியலை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் மாண்புமிகு முதலமைச்சர், தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். வாங்க பார்த்துக்கலாம். கூட்டமையா திருச்சியில வெட்டுகுண்டான் பட்டிமன்றத்தை எங்க அண்ணன் மலைக்கோட்டை சிங்க மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN நேரு திருச்சி அலைகளையா வெட்டுகுண்டானுடைய ஒரு பட்டிமன்ற நாட்டினா அவரு 2 மணி கூட்டம் வரும். முடியாத முறையா அதுல பாதி கூட்டம் வந்துடும். ஆனா நேரு தெருல நடந்து வந்தாருன்னா ஊர்வலண்டா, தெருவுல சேர் போட்டு உக்காந்தாருன்னா மாநாடுடா. அந்த நேரு ஒரு திருச்சியின் வரலாறுடா. அவரை வந்து நீ மோடி பேசுற, எத்தனை குடும்பத்தை வாழ வச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து இவர் வந்து பேசுறாரு, ஊழல் பண்ணிட்டாங்களா, வேலை வாங்கிட்டாங்க, ஊழல் பண்ணி யாரையா கோர்ட்டுக்கு போனாங்க? உன்னால் நிரூபிக்க முடியுமா? நரேந்திர மோடி மீது அவதூறு வழக்கை நாங்கள் தொடர்வோம். எனவே தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஜிம்சாக் வேலை பண்ணிடலாம். அல்லது எடப்பாடி பழனிசாமி அப்படியே மோடிக்கு சப்பரார் மோடி. நான் ஒண்ணு சொல்லிட்டேன் எடப்பாடி பழனிசாமிக்கு, இந்த அடிமத்தனத்தை கரெக்டா வச்சுங்க. அந்த எடப்பாடி என்ன மோடி கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோ, அதிமுக பொதுச் செயலரே மாத்திருவாங்க. இப்போ முதலமைச்சரை மாத்தினாங்க நிதிஷ்குமார் எங்க பீகார்ல. அதாவது முதலமைச்சர் உன் கட்சியில உன்னை பொதுச்செயலர் அவங்க நினைக்கிறதான் நீ பொதுச்செயலரா அதிமுக நீ பொதுச்செயலரா இருக்க முடியும். யாரு? எடப்பாடி பழனிசாமி. நாளைக்கு அமித்ஷாவும் மோடி எடப்பாடி आओ भैरव तो एडीएमके का नेताजी नहीं, तो एडीएमके का जनरल सेक्रेटरी नहीं, जाओ बाहर जाओ, घर को जाओ, எடப்பாடி जाओ, हम कौन बोलेगा वो तो एडीएमके का जनरल सेक्रेटरी அவன் சொல்லுவான். நான் சொல்றவன் தான். அவன் யார் வேணாலும் சொல்லுவான். நம்ம தம்மக்கோல் அண்ணன் செல்லூர் ராஜி சொன்னா நல்ல மனுஷன், அவர் வேணாலும் போடலாம். இல்ல செருப்பு போடாம ஜட்டி போடாம சுத்தி தான் பரவாயில்ல. பொறம்போக்கு பையன் வத்தேன் செக்ரட்டரியேட்ல உதயகுமாரா, அவனு சொன்னாலும் சொல்லுவாங்க. இல்ல சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு புள்ள பத்துட்டு அபாசன் பண்றதுக்கே ஒரு அமைச்சரா தான் பாரு ஜெயக்குமார் மத்தன், அவனை சொன்னாலும் சொல்லுவாங்க. என்ன சொல்றது? இல்ல அந்த ஒருத்தர் கேண்டா முருகத்துக்கும் சிப்பாஞ்சி குரங்கும் பிறந்த மாதிரியே ஒரு சிற்பா கொரியா குரங்கு வாய் தந்தாருன்னா 2500 வாழைப்பழம் அட்ட டைம்ல வாய்க்குள்ள போகும். பழைய அண்டா, அடிப்பட்ட அண்டா, வளர்மதி அவளு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால அதிமுக பொதுச்செயலா இருக்கலாமா வேணான்றதே முடிவு பண்றது பிஜேபி, RSS, மோடி, அமித்ஷா. நீங்கெல்லாம் வந்து எடப்பாடி எங்களெல்லாம் மிரட்டாதீங்க. இங்க NDA கூட்டணி அது இதுன்னு சொல்லிட்டு 200 தொகுதி அடிச்சு காட்டுறோம்.
ஆனா மோடி உள்ளுக்குள்ள நல்ல மனுஷன் தான். மோடி பேசி விட்டாரே, நான் பேசிட்டேன். ஏன்னு கேட்டா மோடிக்கு நல்லா தெரியும் நம்ம தேடி வரலாம் இங்க நடக்கா தமிழ்நாட்டுல. இட் இஸ் என்ன திராவிடியன் மட். தமிழ்நாடு இஸ் என்ன திராவிடியன் மட். தமிழ்நாடு இஸ் என்ன பெரியார் மட். தமிழ்நாடு இஸ் என்ன அறிஞர் அண்ணா மட். தமிழ்நாடு இஸ் என்ன டாக்டர் கலைஞர் மட். தமிழ்நாடு கிங் இஸ் என்ன திராவிடியன் கிங் ஃபார் எவர் அண்ட் நெவர். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஆனரபிள் a national great leader திராவிடியன் கமாண்டர் எம்.கே. ஸ்டாலின். அவருக்கு தெரியும். இருந்தாலும் நாய் வேஷம் போட்ட கொலைச்சாங்க. அவரு மோடி அமித்ஷா திட்டம் யோ எடப்பாடி லூச அதிமுக காலி பண்ணும். அதனால அதிமுக காலி பண்ணும். அதனாலதான் அவங்க உன்னை மிரட்டி கூட்டணி சேர்த்துனாங்க. ஏன் அவ்வளோ நல்ல மனுஷன் ஓபிஎஸ் வந்து அவங்க அதிமுக சேருன்னு சொன்ன எடப்பாடி காலில் வந்து சேர்த்திருக்கு. ஓபிஎஸ் ஏன் சேர்க்கல? பன்னீர்செல்வம் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், நேர்மையின் இருப்பிடம், விசுவாசத்தின் இருப்பிடம், நம்பிக்கையின் இருப்பிடம் அண்ணன் ஓபிஎஸ். அவர் ஏன் சேர்க்கலன்னா அவரை சேர்த்துட்டா அதிமுக அவர் கண்ட்ரோலுக்கு போயிடும். அதிமுக தூக்கி நிறுத்திடுவார். 1000 எம்ஜிஆர் 1000 ஜெயலலிதாவை மாறுவார். நல்ல மனுஷன். அதனாலதான் அவரை சேர்க்காம எடப்பாடி இந்த அதிமுக காலி பண்ணி கேப்சர் பண்ணா பிஜேபி முடிவு பண்ணிட்டான். இந்த லக்காடி பசங்க, நாடு மாடு பாடுகா பசங்க எங்க திமுக பத்தி திருச்சியில கூட்டம் போட்டு பேசுறாங்க, சிஎம் பத்தி பேசுறாங்க, திமுக ஆட்சி பத்தி பேசுறாங்க, அண்ணன் கே நேரு பத்தி பேசுறாங்க. ஆனா ஒரு வேடி தெரியுமா, நான் அங்க இருந்தேன். மோடி பேசிட்டு இருக்காரு திருச்சியில, ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் முதன்மை செயலாளர் மாண்புமிகு அண்ணன் கே நேரு அவர்கள் வராரு. எங்க அறிவாலயத்துக்குள்ள வராரு. அன்னைக்கு மிகுந்த மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களுக்கு தொகுதி உண்பட 4 தொகுதி கையெழுத்து போடுறது. சிஎம் வரப்போறார், தலைவர் வரப்போறார், தளபதி வரப்போறார். அண்ணன் நேரு வந்துட்டார். நான் உள்ள ஓடி போய் அண்ணன் நேரு கை பிடிச்சிக்கிறேன். என்கிட்டதான் பாசமா இருப்பார். திட்டுவாரு, நாங்க பச்சு போட்டுக்குவோம். புத்திமதி சொல்லுவார். அது எதுக்கு நிறைய புத்திமதி சொல்லுவார். தந்தி டிவிலே எனக்கு புத்திமதி சொல்லுகிறார். உன்ன பொண்ண கையை கட்டியே போச்சுன்னு பெரிய சாதனை மாநாடு. இல்லடா எப்பவுமே சாப்பிட்டா அவர் தட்டில எடுத்து வைப்பார் மனுஷன். தங்கமான மனுஷன், தாய் மாதிரி. ஒரு சமோசா எடுத்து கொடுத்தாரு, நோம்பு கஞ்சி குடிச்சு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. நானும் ஈரோடு குடிக்கிட்டு பார்த்து சிரிக்கிறார். என்னன்னு பார்த்தேன். அந்த ஈரோடு பேசும்போது இரியா கேட்கற இல்ல, நம்மளை பத்தி பேசுறேன். நான் போய் கிட்ட பார்த்தேன். என்னடா அதுன்னு பார்த்தா மோடி பேசிட்டு இருக்காரு அண்ணன் நேரு பத்தி. இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டாரு. சிரிக்கிறார். யோ, ஒரு மனுஷன் தன் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்றது யாரு? தெருவில் போற வழிபோக்க இல்ல, இந்த நாட்டினுடைய பிரதமர். தட் இஸ் தேர்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அவர் இந்தியா. 3வது பிரதமர். இந்தியாவில யாரும் 3வது பிரதமர் இல்ல, மோடி தான். அந்த மோடி அண்ணன் நேரு குறித்து ஊழல் பண்ணிட்டாரு, கரப்ஷன் இருக்குன்னு பேசுறாரு. டிஎம்கே கரப்ஷன் இஸ் சயின்டிபிக் கரப்ஷன். அதாவது விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்றவங்க திமுக அதை பார்த்து சிரிக்கிறார். நேரு என்ன தப்பு பண்ணிருந்தா உள்ளுக்குள்ள பயம் இருந்திருக்கும், சிரிக்கிறார். அதை பார்த்தா நேரு என்ன சிரிச்சு எல்லாரையும் பாருங்கன்றார். அதுலே தெரியல அவர் எவ்வளவு உத்தமர்னு சொல்லி. எனவே நரேந்திர மோடி தெருமுனை கூட்டம் பேசுற மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தெருவா பேசினார். இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டார். இன்னும் நாங்க தேர்தல் மாநாடு நடத்திட்டு இருக்கோம். வாக்காளர் மாநாடு, இளைஞர் நிர்வாகிகள் கூட்டம். இப்ப திருச்சியில பெரிய மாநில மாநாடு. மோடி சொந்த ஒரு குஜராத்ல மாநாடு நடத்தினா கூட அவ்வளவு கூட்டம் நடக்காது, கூட்டம் வராது. அதை விட 1000 கூட்டத்தை எங்கள் அண்ணன் கே நேரு அங்க கூட்டிட்டார். பெரிய மாநாடு நடத்திட்டார், பெரிய மாநாடு. இது வரைக்கும் அண்ணன் கே நேரு நடத்திய மாநாட்டுல திருச்சியில உலக மாநாடு நடத்தினார். மாநில மாநாடு நடத்த சொன்னா தேசிய மாநாட்டை தாண்டி உலக மாநாட்டை அண்ணன் கே நேரு நடத்தி விட்டார். நடத்தியாச்சு. இதை பார்த்துலாம் நாங்க அஞ்ச மாட்டோம், நாங்க ஆட்சிக்கு வருவோம். அதனால எடப்பாடி சொல்றேன், பயப்படாது. கரெக்டா அடிமையா மெயின்டைன் பண்ணா மோடி கிட்ட, அமித்ஷா கிட்ட ஜெயிலுக்கு போக மாட்டேன். ஆனா அடுத்து திமுக ஆட்சி வரும்போது தளபதி எப்படி இருப்பாரு நினைக்காத. அதனால ட்ரங்க் போட்டில ரெடி பண்ணி வச்சுங்க. புழல் ஜெயிலா, திருச்சி ஜெயிலா, சேலம் ஜெயில் சொந்த ஊருக்கு அனுப்பிச்சுடுவோம். ஆச்சா? அதனால மோடிஜி बहुत शुक्रिया जी, बहुत शुक्रिया. बार बार अब तो तमिलनाडु को आना है, तमिलनाडु में बात करना है, झूठ बात करना है. मोदी जी आओ जी, हमारा गुड़िया तुमको आओ जी, हमारा आंबूर वाणीबाड़ी का आओ जी. आंबूर वाणीबाड़ी में अच्छा बिरयानी मिलेगा. நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். गुड़िया तुमको. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.